ஐயா, எனக்கும் சித்தர்களுடைய ரகசியங்களையும் சித்தர்கள் சொன்ன வித்தைகளையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன செய்யறது? அதுக்கு நம்ம பழனி போகர் சித்தாந்த சபை ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஆனந்த சாதனான்னு ஒரு இலவச உபதேசம். இதுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது. ஒரு நாள் நடக்கக்கூடிய, பழனியில் நேரடியாக நடக்கக்கூடிய ஒரு உபதேச வகுப்பு. யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க. இதற்கு கட்டணம் கிடையாது. உணவு பராமரிப்பு செலவுக்கென ஒரு 200 ரூபாய் நீங்க கொடுக்க தயார் அப்படின்னா இந்த இலவச உபதேசம் உங்களுக்கானது. அபூர்வமான சித்த ரகசியங்களையும் வித்தைகளையும் உள்ளடக்கிய ஒரு அற்புத ஒரு நாள் உபதேசம், நேரடி உபதேசம் பழனியில. பயன்படுத்திக்கோங்க. சிவபுராணத்தில் மாணிக்கவாசகர் பெருமான் இந்த உலகத்திற்காக ஒளித்து வைத்து கூறிய அற்புதமான யோக உடலியல் ரகசியங்களை பற்றி நாம் தொடர்ந்து பதிவுகள் இட்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக போற்றி புகழ்ந்திருந்து கடந்த பதிவில் சொல்றாரு, எம் ஐயா அரணே ஓ என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார். அந்த அரணை போற்றி புகழ்ந்திருந்து பொய்யை கெடுத்து உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டாரு. மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே, அதுலேருந்து மீண்டு வந்து வினைப்பிறவியை சார்ந்து இருக்கிறதில்ல. வினையும் பிறவியையும் அவங்க தவிர்த்துடுறாங்க. கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே. கள்ள புலனை 5 புலன்களையும் கள்ள புலன்கிறாரு. அதை சுமக்கிறது இந்த உடம்பு. கள்ள புல குரம்பு, குரம்புனா உடல். கள்ள புல குரம்பை கட்டளிக்க வல்லானே. அந்த மறுபடியும் அந்த புலன்களோட உடம்பு மறுபடியும் பிறவி எடுத்துக்கிட்டே இருக்குது இல்லையா? அந்த கட்டை, அந்த பிறவி சுழலை அழிக்க வல்லவன் அவன்தான். அந்த அரணை சொல்றார், நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதன். இருள் அப்படின்னா இங்கே யமன் வச்சுக்கோங்க. இருள் அப்படின்னா உங்களுடைய அறியாமைன்னு வச்சுக்கோங்க. இருள் அப்படிங்கிறது உங்களுடைய பிறவி முடியுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இருளில் நட்டம் பயின்று நடனம் ஆடக்கூடியவன், ஆடும் நாதன். அந்த இருளில் அவன் ஜோதியாகிறான் என்றால் உன் பிறவி முடிகிறது, இறப்பு தடுக்கப்படுகிறதுன்னு அர்த்தமாகுது. நீ இருளில் இருக்கிறாய் என்றால் மீண்டும் மீண்டும் இறப்பையும் பிறப்பையும் சந்திக்கிறாய் என்று அர்த்தம். தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டனே. தில்லை, இந்த பகுதிக்கு பேர் தில்லை. இந்த இடத்திலிருந்து கூத்து நடனமாடுபவனே. தென்பாண்டி நாட்டானே, இங்க மட்டும் இருக்கிறவன் இல்லப்பா, தென்பாண்டி. இது வந்து தெற்கு திசை. இதுக்கு பேர் தட்சிண திசைன்னு பேரு. கீழே இருந்து மேல் நோக்கி பார்த்தா உத்திர திசைன்னு பேரு. மேல் நோக்கி உத்திராயணம், கீழ் நோக்கி தட்சிணாயனம். தென்பாண்டி நாட்டானே, இதைத்தான் பெரியவங்க சொல்லுவாங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி. நம்மெல்லாம் நினைச்சுக்கிறோம் அவர் சவுத் இண்டியன் அப்படின்னு நினைச்சிட்டு இல்லை. இங்கே இருந்து பார்த்தால் இது தென்னாடு, அதாவது தட்சிணம் அப்படின்னு பேரு. தென்னாடுடைய சிவன் இவர் தான் இந்த ஏரியாவுக்கே கண்ட்ரோலர், சிஇஓ. அதனால இவர் என்ன சொல்றாங்க, தென்னாடுடையவர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தட்சிண பாகத்தையும் அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவர். அதுக்காக அதை மட்டுமே கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாருன்னு நினைச்சிக்காதீங்க. எந்த நாட்டவருக்கும், இந்த நாட்டுக்கும் மேல் நாட்டுக்கும் அவர் தான் சொந்தக்காரரு. அதாவது விண்ணுக்கும் மண்ணுக்கும் அவர் தான் சொந்தக்காரரு அப்படிங்கிற அர்த்தம் அதுக்கு. அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று. அல்லல் பிறவி, பிறவினாலே தொல்லைங்கிறார். பிறவியே தொல்லை. அந்த தொல்லை தரக்கூடிய பிறவியே அறுப்பவன். ஓ என்று சொல்லற்கு அறியானை. அப்படியே பெருமையா, ஆச்சரியமா, பிரமிப்பா சொல்றதுக்கு தகுந்தவனை. சொல்லி திருவடி கீழ். அவன் அப்படி பேசி, அவன் அப்படி உணர்ந்து, அவன் அப்படி புரிஞ்சு திருவடிக்கு கீழே சொல்லிய பாட்டின் பொருளனந்து சொல்லுவார். இங்கே தான் ட்விஸ்டே வைக்கிறார். இவங்களெல்லாம் தெரிஞ்சு அந்த திருவடிக்கு கீழே இருந்து சொன்னோம் இல்லையா ஒரு பாட்டு, அந்த சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து சொல்லுவார். அதைத்தான் மெயினாக சொல்றார். இவ்வளவு காலம் பேசிய அந்த பாடல்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக அவர் சொல்லக்கூடிய கருத்து, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அந்த பாட்டை தொடர்ந்து சொன்னவங்கன்னு அர்த்தம் சொல்லலை அவர். எனக்கு தலைகீழ படிக்க தெரியும் அப்படிங்கிறதுனால அவர் சொல்லலை. சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து சொல்லுவார். சொன்னால் என்னையா நடக்கும்?
செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. செல்வர் சிவபுரத்தின் உள்ளார், அதாவது ரொம்ப ரொம்ப அற்புதமான வார்த்தை இது. செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பணிந்து பல்லோரும் ஏத்த பணிந்து. இந்த சிவபுரத்தை அடைஞ்சவங்க ஏற்கனவே இருக்கிறாங்க. சித்தர்கள், மேதைகள், ஞானிகள் இந்த சிவபுரத்தை அடைந்து பிறவியையும் இறப்பையும் ஜெயிச்சவங்களும் இருக்கிறாங்க. அவங்களே உன்னை பாராட்டும்படியாக நீயும் அந்த இடத்தை நோக்கி போவாய். எப்பொழுது? சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொன்னால். நம்ம சிவபுராணத்தை திரும்ப 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 சொல்றது பக்தி பெருக்கோடு வாய்விட்டு மனனம் செய்து சொல்லுவதனால் எந்த பிரயோசனமும் இல்லை. காரணம், அது ஒரு அற்புதமான இந்த பிரபஞ்ச ரகசியத்தை, அற்புதமான இறைவனை பற்றிய ரகசியத்தை, அற்புதமான உடலின் உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை பற்றிய ரகசியத்தை, அருமையான ஒளிந்திருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்களை பேசக்கூடிய ஒரு அற்புதம். அதனுடைய பொருளை உணர்ந்து பயன்படுத்த வேண்டும். அதுதான் இங்க சூத்திரம். பொருளை உணர்ந்து பாட வேண்டும் அல்ல, பொருளை உணர்ந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தினா ஏற்கனவே அதை பயன்படுத்தி பிறவி சுழலிலிருந்து விடுபட்டவர்களே உன்னை புகழ்ந்து போற்றுவார்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப அதை தொடர்ந்து பாடுவதால் பிரயோஜனம் இல்லை, அதனுடைய பொருளை உணர்ந்து பயன்படுத்தினால் மட்டும்தான் பிரயோஜனம்ங்கிறதோடு முடிக்கிறார் பெருமான். எங்கிருந்தாலும் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் பெருமானுடைய புகழை போற்றும் விதமாக அவர் அருளிய சிவபுராணத்தை நமக்கும் வாசிப்பதற்கும் பொருளை சொல்லுவதற்கும் வாய்ப்பளித்த அந்த இயற்கைக்கு நாம் மனப்பூர்வமாக நன்றி கூறி, இது சார்ந்த விளக்கம் உங்களுக்கு எந்த மாதிரியான திருப்தியை கொடுத்தது என்பதை நம்முடைய சபைக்கு ஒரு குறுந்தகவலாக அனுப்பினால் நாம் மீண்டும் சந்தோஷப்படுவோம் என்ற தகவலுடன் இந்த வாய்ப்பை கொடுத்த முன்னோர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம். குருவே சரணம்.